நம்மளோட சேனலில் கொட்டி போன இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் முடியவும் திரும்பவும் வளர வச்சு வளர்ந்த முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு கிச்சனில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இதை நம்ம யூஸ் பண்ணி 30 நாளில் நம்ம முடியல நல்ல சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பல மடங்கு ரிசல்ட் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாற்றுறதோட முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நீளமாகவும் வளர வைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது ஹேருக்கு க்ரோத் மட்டும் கொடுக்காது, இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியவும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றிடும். ஏன்னா நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் என்னோட முடி பார்க்குறதுக்கே இவ்வளோ ஷைனிங்காக மாறி இருக்கு. அதே மாதிரி உங்கள் முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் மாற்றி கொடுக்கும். ஸோ குடுகுடுன்னு ஓடி போய் உங்கள் வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள் இருக்கும். அது என்னென்ன பொருள் நான் சொல்கிறேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஹேர் பேக்குன்றது நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு பார்க்க போகிற ரிசல்ட் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலும் ஷாம்புவும். உங்களால் வீட்லேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதை நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட ஆயிலும் ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அமேசான், மீஷோ, அப்போ நம்மளோட வெப்சைட்டான ஜெகதீஷ்மினா.comலையும் நம்ம ஸ்டாக் எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 2 பொருள் எடுத்துக்க போகிறோம். அதில் ஒன்று தான் பச்சை பாசிப்பயிறு. பாசிப்பயிரில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். அது போக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சு நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர விடாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் ஹேர் லாஸும் கம்மியாகும். ஸோ பாசிப்பயிரை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், நம்ம முடியோட வேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் லாஸையும் தடுக்கும். ஸோ இது கூட நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் காஞ்ச கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம நிறையவே வேஸ்ட் பண்ணுவோம். பட் இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கருவேப்பிலையை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை நமக்கு கருப்பாக முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கிரே ஹேர் அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, மிக்சியும் சுத்தமாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற 3ஆவது பொருள் என்னென்னா அதுதான் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட், பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். உங்கள் முடி ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக வருது, பாதியிலே கட்டாகி விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட முடியை நல்லா இன்ஸ்டன்ட் ஸ்ட்ராங் ஆகுறதோட உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பவுடரை எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சு ஒரு கண்டெய்னர்லேயே ஒரு பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கட்டி சேராத அளவுக்கு நல்ல லிக்யூட் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் பேக் ஒரு வித்தியாசமான ஹேர் பேக்காக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பவுடரை நீங்கள் எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். தேங்காய் பாலோடு சேர்க்கலாம். நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய சிக்கக்காய் பவுடரோடு சேர்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான மெத்தடில் வாழைப்பழத்து கூட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஏன் ஹேர் லென்த்தை பொறுத்து ஒரு 4லேருந்து 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக் பவுடரோட லிக்யூடை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி சேர்க்காமல் இதை மட்டுமே ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இது ஒரு வித்தியாசமான மெத்தடில் இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ தண்ணி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வருது அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளோட ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது செம்ம சில்கியாக நம்ம ஹேர் மாறிடும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட தலையில் ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக சிக்கு எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஹேரில் நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஆயில் வச்சுட்டேன். ஸோ ஆயிலி ஹேர்லேயே இருக்கிறதுனால சிக்கு மட்டும் எடுத்துகிட்டு நான் ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்ல திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இருந்துச்சு ஹேர் பேக். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணி. ஏன்னா ஃபுல்லாக மழை காலமாக இருந்துச்சு. ஸோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் லிக்யூடாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இதை யூஸ் பண்ணது எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் உங்களோட ஹேரில் மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பில் இருந்தும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது
பண்ணும்போது நமக்கு டாண்ட்ரஃப் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேல்பில் இச்சிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பச்சை பாசி பயிறு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மேலேருந்து முடியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா முடியை 2ஆக பிரித்து இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா முடியில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடி பாதியில் வெடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு டாண்ட்ரஃப் வராது. அதே மாதிரி உங்கள் முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸும் வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேர்லி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி பவுடர் ஹேர் பேக் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அதையும் மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ் பண்ணியும் பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாளும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவையும் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் யாருக்குமே கோல்ட் ஆகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பக்கம் அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஹேர் பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடியும் சிக்கு விழாமல் இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே 2ஆக பிரித்து முதல்ல சிக்கு எடுத்துக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது சிஸ்டர்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட ஹேர் நல்லா சில்கியாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். இது கூட நீங்கள் வாழைப்பழம் சேர்க்காம தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மிஸ்மேட்ச் பண்ணி இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ரெகுலராக வீடியோ போட்டதுக்கு எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணணும். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.